ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். 2025ல நடக்க போற எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். அண்ட் நிறைய பேத்துக்கு இதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு. இது எப்படி இருக்க போகுது? ஏன்னா இந்த தடவை வந்து டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே எஸ்பிஐ ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸுக்கு இந்த மாதிரி சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த சேஞ்ச். ஏன்னா ஈவன் ப்ரிலிம்ஸ்லயும் சரி, மெயின்ஸ்லயும் சரி, இங்கிலீஷோட அந்த வெயிட்டேஜ வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க அண்ட் மெயின்ஸ்ல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இதுக்கு எப்படி நாம அடாப்ட் பண்றது? முக்கியமா இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ல வந்து எப்பயுமே வந்து எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இருக்கும். பட் புதுசா என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ரிப்போர்ட் அனாலிசிஸ்ன்னு குடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங் கூட நமக்கு ஓகே தெரியும். ஏன்னா சில எக்ஸாம்ஸ்ல இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இசிஜி, சிபிஓவா இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பேஸ்ட் எக்ஸாம்ல நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரிசிஸ் ரைட்டிங் வந்திருக்கு. இமெயில் ரைட்டிங் அப்படின்றதுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இமெயில் ரைட்டிங் நார்மலா நாம வந்து ஒரு இமெயில் அனுப்புற அதே தான். ஸோ இதுலயுமே என்ன இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த சிச்சுவேஷனல் அனாலிசிஸ்னா என்ன, ரிப்போர்ட் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கோட் ரீபூட் பேட்ச் இப்போ போயிட்டு இருக்கு, என்ரோல்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ யார் யார் இந்த பேட்ச்ல சேரணுமோ மறக்காம வந்து இதில் ஜாயின் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் அண்ட் பிஓ ஃபோக்கஸ்டான விஷயங்கள் இருக்க போது, பர்சனலைஸ் கைடன்ஸ், லைவ் மார்க் சால்விங் இருக்க போது, மார்க் வந்து உங்களுக்கு லைவாகவே சால்வ் பண்ணி காட்ட போகிறாங்க. அண்ட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமாக வந்து ட்விஸ்டர் பிடிஎஃப் நம்ம கொண்டு வர போகிறோம். அண்ட் மெயின்ஸ்க்கு மினி மார்க் இருக்கு. அண்ட் இதை விட இங்கிலீஷ் இந்த தடவை வந்து ரொம்ப கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கனால நம்ம இங்கிலீஷ்க்கு மட்டுமே செக்ஷனல் டெஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்நேரம் ஆக்டிவாக இருக்கும் செக்ஷனல் டெஸ்ட். ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கனால நாம் இங்கிலீஷ்க்கு நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரீபூட் பேட்சில் கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால யார் யார் எஸ்பிஐ பிஓ நான் கிளியர் பண்ணும், கிளர்க்கு கிளியர் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷியஸாக இருக்கீங்களோ மறக்காம இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மறக்காம இந்த 500 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டுக்காக சிடபிள்யூஜே 500 அப்படின்ற கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1499க்கு இந்த பேக்கேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ எஸ். ஸோ நமக்கு ப்ரிசிஸ் ரைட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ நார்மலாக ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை வந்து சுருக்கி எழுத சொல்லுவாங்க. அதுதான் ப்ரிசிஸ் ரைட்டிங். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்தோம்னா நம்ம அந்த சிச்சுவேஷனல் அனாலிசிஸும் ரிப்போர்ட் அனாலிசிஸ்குள்ள டீப்பாக போகலாம். ஸோ ப்ரிசிஸ் ரைட்டிங் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரிஜினலாக ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து சுருக்கமாக எழுதுறது எப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த லைன் அப்படி கட் பண்ணி சுருக்கமாக எழுதக்கூடாது. இந்த இதை படிச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து இந்த கதை சுருக்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எழுதணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வைல் சோஷியல் மீடியா ஹாஸ் டெமோக்ரைட்டிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆம்பிளிஃபைட் அப்படின்றது இங்கே கட் பண்ணி எழுதக்கூடாது. அப்படி எழுதக்கூடாது. ஸோ இங்கே இந்த பேராகிராஃப் நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா பாருங்க, இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கணும். சோஷியல் மீடியா ஹாஸ் ரெவல்யூஷன்ட் கம்யூனிகேஷன் பை எனேபிளிங் இன்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி அமாங் பீப்புள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸை கட் பண்ணி எழுதாம இதோட மீனிங் இருக்குல்ல, மீனிங் மாறாம நீங்க ஜஸ்ட் ஷார்ட்டா எழுதணும். ஸோ இதுதான் ப்ரிசிஸ் ரைட்டிங். இது நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும். சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ரைட்டிங். ஸோ இந்த இமெயில்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு ஃபார்மல் இருக்கு, இன்ஃபார்மல் இருக்கு. லைக் நம்ம லெட்டர் ரைட்டிங்ல பார்ப்போம்ல, ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர்னு. அந்த மாதிரி ஃபார்மல் இமெயில் அண்ட் இன்ஃபார்மல் இமெயில் இருக்கு. பட் இந்த தடவை எஸ்பிஐல எப்படி அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதனால எது எது பாசிபிளோ அதை நாம நல்லா படிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா எஸ்பி மெயின்ஸ்ல தான் நமக்கு தெரிய போகுது, ஓகே டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ல இப்படி ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க அப்படின்னு. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் அவுட் கொடுப்பாங்க, அதுல மேபி நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இமெயில வந்து ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இருக்கு. ஃபார்மல் அந்த சேம் லெட்டர் ரைட்டிங் எப்படி இருக்குமோ அதே தான் ஃபார்மல்லையும். ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட், எப்பவுமே மெயில் நீங்க அனுப்பியிருக்கீங்களா சப்ஜெக்ட், ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும், பிசிசி இந்த மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து சில டைம் நம்ம இந்த சிசி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதாவது நிறைய பேருக்கு அனுப்பணும்னா சிசி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் நார்மலாக நீங்கள் ஜஸ்ட் சப்ஜெக்ட் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். சப்ஜெக்ட் அப்புறம் வந்து யாருக்கு நாம் அனுப்புகிறோம் அப்படின்ற டியர் அந்த இதை போட்டுக்கிறோம். அண்ட் த பாடி ஆஃப் த மெயில், ஓகேங்களா? அண்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யூர் டைம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல பெஸ்ட் ரிகார்ட்ஸ் ரவி பட்டேல் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஒரு மெயிலில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் மெயில். ஓகே. ஸோ மெயில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். லெட்டர் ரைட்டிங் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே டைப் தான் வந்து மெயிலுமே. சரிங்களா? எஸ். ஸோ எப்பயுமே இந்த ஃபார்மல்ல வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ஃபார்மல்ல வந்து சேம் இன்ஃபார்மல் லெட்டர் மாதிரி தான். சப்ஜெக்ட் ரொம்ப இன்ஃபார்மலா, ஹாய் அஜித் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா,
அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறது, அண்ட் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு போட்டு சிம்பிளாக நம்ம முடிச்சிடறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கில் தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படி இது பண்ணுவோம். அது வந்து ஸ்ட்ரக்சராக ஃபாலோ, பட் மெயிலில் நாம் அந்த இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஃபார் ஃபார்மல் மெயில் ஜஸ்ட் தேங்க்யூ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிம்பிளாக முடிச்சிருவோம். ஓகேங்களா? அண்ட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிகார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறோம். ஓகே, நவ் கம்மிங் டு சிச்சுவேஷனல் அனாலிசிஸ். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, யூ ஆர் த மேனேஜர் ஆஃப் அ பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நீங்கள் ஒரு பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான வாட்டர் பாட்டிலை தயாரிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த மேனேஜராக நீங்கள் என்னென்ன அந்த கம்பெனியில் அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபார் இப்போ ஒரு சுச்சுவேஷனல் அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டைட்டில், ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 250 வேர்ட்ஸா 300 வேர்ட்ஸா அப்படின்றது நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனில் இது கொடுக்கல. நமக்கு எக்ஸாம் ஹேண்ட் அவுட்டில், ஓகேங்களா, ஹேண்ட் அவுட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நாம் அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அன்டில் தென் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நாம் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைப் பண்ணணும். ஸோ இதோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில், அப்புறம் என்ன பண்ணணும், இன்ட்ரடக்ஷன். இந்த சிச்சுவேஷன் அனாலிசிஸும் ரிப்போர்ட் அனாலிசிஸும் சேம் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைட்டில், இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த சிச்சுவேஷனல் அனாலிசிஸ்ல ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த ஸ்வாட் பற்றி நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். சரிங்களா? ஸ்வாட் அனாலிசிஸ்க்கு அப்புறம் கீ இஷ்யூஸ். கீ இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு? இப்போ இந்த பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதில் கீ இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டோட விலையை எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணலாம்? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் தயாரிக்கிறதுல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா, சரி அப்படி இஷ்யூஸ் இருக்குன்னா நமக்கு அடுத்து என்ன வேணும்? ரெக்கமெண்டேஷன்ஸ். என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம்? அண்ட் லேட்டர் என்ன பண்ணும்? கன்க்ளூஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிச்சுவேஷனல் அனாலிசிஸ். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு மேனேஜர் எப்படி இதை லான்ச் பண்ணலாம், ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் எப்படி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாரு. ஸோ அதுக்கு டைட்டில் நம்ம கொடுக்கணும், இன்ட்ரடக்ஷன். ஸோ இது என்ன அப்படின்றது டீட்டெயிலாக நான் பார்க்கலாம். இந்த ஸ்வாட்டுமே என்னன்னு சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் என்ன கொடுக்கலாம்? லான்ச்சிங் அ நியூ ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில். சிம்பிள் டைட்டில். ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் கம்பெனி நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் நிறைய வாட்டர் பாட்டிலை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நாங்கள் புதுசாக நியூ ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டிலை நாங்கள் தயாரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸில் பண்ணுறதா இருக்கும்ட்டு சின்னதாக இன்ட்ரடக்ஷன். அண்ட் இப்போ சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் எப்படி ட்ரெண்ட் இருக்குது, கன்சியூமர் எப்படி அதை விரும்புகிறாங்க அப்படின்றத எழுதணும். அண்ட் சரி, அவங்கள மட்டும் பார்த்தா போதுமா? காம்படிட்டர்ஸ் எப்படிலாம் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களோட வாட்டர் பாட்டில் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லணும். கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் இதை கொஞ்சம் இது பண்ணுறோம். அண்ட் ரெகுலேட்டரி, எப்பயுமே ஒரு வாட்டர் பாட்டில் சும்மா லான்ச் பண்ணிட முடியுமா? ஸோ ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட், அப்புறம் சில இந்த பர்மிஷன்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது வேர்ட்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். பட் இந்த லிமிட் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ அதனால லிமிட்டுக்கு பற்றி இப்போ நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ஸ்வாட் அனாலிசிஸ் சொன்னல, ஸ்வாட்னா ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். ஸோ இந்த பாட்டில் மேனுஃபேக்சரிங் இதில் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குது உங்கள் கம்பெனியில், வீக்னஸ் என்னென்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, இதனால வரக்கூடிய த்ரெட்ஸ் என்னென்ன அப்படின்றதையுமே அனாலிசிஸ் கொடுக்கீங்க. ஸ்வாட் அனாலிசிஸ் இதில் இவ்வளோ நம்ம டைப் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம டைம் நம்ம கொடுக்கலாம், கொடுக்காம கொடுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டவே நம்ம சிச்சுவேஷன் அனாலிசிஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? இல்லை ஸ்வாட் அனாலிசிஸில் ஜஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு ஒவ்வொரு லைனில், ஒவ்வொரு சிங்கிள் லைனில் கூட நாம் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா, கீ இஷ்யூஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அதில் என்னென்ன கீ இஷ்யூஸ் இருக்குது? ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரைஸிங்கில் இருந்து, அந்த ப்ராடக்டை எப்படி வந்து நம்ம மக்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அதுலேருந்து எல்லா இஷ்யூஸும் பண்ணணும், சொல்லணும். அண்ட் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸும் சொல்லணும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு சாம்பிளாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். அண்ட் லைக்வைஸ் கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் முடிச்சா போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அனாலிசிஸில் டைட்டில், இன்ட்ரடக்ஷன், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், வாட் அனாலிசிஸ் கொடுக்குறோம், இஷ்யூஸ் என்னென்னு சொல்கிறோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் கன்க்ளூஷன். ஓகேங்களா?
நவ் கம்மிங் டு ரிப்போர்ட் அனாலிசிஸ். ஸோ ரிப்போர்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? டிஐ நாம் குவான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஐ சால்வ் பண்ணுவோம்ல, அதே தான் இந்த ரிப்போர்ட் அனாலிசிஸ். இப்போ நம்ம ஒரு டிஐ கொடுத்துட்டு அந்த டிஐல நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களே, சேம் அதே தான் இந்த ரிப்போர்ட் அனாலிசிஸ். இப்போ இந்த இடத்துல என்ன இது கொடுத்துருக்காங்க, அனலைஸ் த ஃபாலோவிங் கிராஸ் செல்லிங் ரிப்போர்ட் ஆஃப் XYZ bank and provide your insights on the performance of different employees, suggest measures to improve cross selling. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்க்கறதுக்கு என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. இந்த டிஐல டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, டேபிளுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு ஐட்டம் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னது XYZ பேங்க் கிராஸ் செல்லிங் ரிப்போர்ட். ஸோ ஒரு XYZ பேங்க்ல அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து கிராஸ் செல் பண்ணியிருக்காங்க சில ப்ராடக்ட்ஸை, அதோட டேட்டா தான். ஸோ ப்ராடக்ட் எக்ஸ் சேல், ஸோ ப்ராடக்ட் எக்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, ஒய் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, இசட் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதில் எப்படி நீங்கள் ரிப்போர்ட் கொடுப்பீங்க? ஸோ நார்மலாக இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு உங்களோட கசினோ இல்லை வந்து உங்களோட யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கும், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்குமா? ஸோ அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும், அவங்க மேத்ஸில் எவ்வளோ வாங்கினாங்க, இங்கிலீஷில் எவ்வளோ வாங்கினாங்க, தமிழில் எவ்வளோ வாங்கினாங்கன்னு இருக்குமா? அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லலாம், தமிழில் அவன் கம்மியாக மார்க் வாங்கியிருக்கான், அப்போ இவன் தமிழில் நல்லா படிக்கணும், இங்கிலீஷில் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், பரவாயில்ல நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு. ஸோ இதே தான் இந்த ரிப்போர்ட் அனாலிசிஸில். இப்போ இந்த இடத்துல என்னது எம்ப்ளாயே. ஸோ இப்போ இவர்கிட்ட டோட்டலாக இவர் எவ்வளோ சேல் பண்ணியிருப்பாரு, ஒரு 53 சேல் பண்ணியிருப்பாரு. லைக்வைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி யார் அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றீங்க அந்த ரிப்போர்ட்ல. எம்ப்ளாயி ஏ வந்து அதிகமாக சேல் பண்ணியிருக்காரு, அவர் அதிகமாக சேல் பண்ணதுல ப்ராடக்ட் எக்ஸ் அதிகமாக சேல் பண்ணியிருக்காரு, எம்ப்ளாயி பி வந்து பார்த்தீங்கன்னா இது சேல் பண்ணியிருக்காங்க, கம்மியாக சேல் பண்ணியிருக்காங்க, யார் அதிகம் யார் கம்மி அப்படின்ற ரிப்போர்ட். அண்ட் டோட்டலாக எவ்வளோ இவங்க சேல் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட் எக்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக சேல் பண்ணப்பட்டிருக்குது, இது எக்ஸ் ஒய்ஏ இசட். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் இங்கே இன்னொன்று என்னன்னா, சஜஸ்ட் மெஷர் டு இம்ப்ரூவ் கிராஸ் செல்லிங். எப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம்? ஸோ எம்ப்ளாயி ஏ வந்து ப்ராடக்ட் எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு, பரவாயில்ல, இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஒய்யை அவரு சேல் பூஸ்ட் பண்ணணும், ப்ராடக்ட் எக்ஸில் அவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாரோ அதை ப்ராடக்ட் ஒய்ல போட்டு அந்த ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் எம்ப்ளாயி சி வந்து பாருங்களேன், ப்ராடக்ட் ஒய்ல ரொம்ப கம்மியாக சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ராடக்ட் எம்ப்ளாயி சி என்ன பண்ணான்னா எம்ப்ளாயி ஏ கிட்ட சில ஸ்ட்ராட்டஜிக் மெஷர்ஸை வந்து கேட்டு இவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்படின்றதான் நம்ம வந்து ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இங்கே சாம்பிள் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டைட்டில் நம்ம கொடுத்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் கொடுக்குறோம். அண்ட் எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஏ வந்து ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்காரு, பி வந்து அதுக்கு கீழே பண்ணியிருக்காரு, டி வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக பண்ணியிருக்காரு, சி வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஹீ இஸ் த டாப்பர் இன் ப்ராடக்ட் இசட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் அனாலிசிஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ பட் ஹீ ஹேஸ் த லோவஸ்ட் சொல்றாங்க, லோவஸ்ட் இந்த ப்ராடக்ட் இல்லை 7 தான் வாங்கியிருப்பாரு. இவர் என்னதான் ப்ராடக்ட் இசட்ல நல்லா பண்ணியிருந்தாலும் ப்ராடக்ட் ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ப்ராடக்ட் வைஸ் இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து எக்ஸ் அண்ட் இசட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், ஒய் வந்து லோவஸ்டா சேல் ஆயிருக்குன்னு சொல்றோம். அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னு கொடுக்கலாம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூ பண்ணலாம், அண்ட் மற்ற அவரோட ஸ்ட்ராட்டஜியை மற்ற இதுக்கு ப்ராடக்ட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு பை இம்ப்ளிமெண்டிங் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் XYZ பேங்க் கேன் ஒர்க் டுவர்ட் இம்ப்ரூவிங் ஓவரால் கிராஸ் செல்லிங் பர்ஃபார்மன்ஸ் இன் த அப்கமிங் மந்த்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வியூஸை சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.